ஒரு உதிரப்போக்குள்ள ஸ்திரீ வைத்தியர்கள் அத்தனை பணத்தையும் செலவழித்து எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் வைத்தியர்களால் கஷ்டப்பட்டாளாம். எதனால் கஷ்டப்பட்டா? வைத்தியர்களுக்கு பணம் செலவழித்து வைத்தியர்கள். டாக்டர்ஸ்னால என்ன கஷ்டம் சார்? சில டாக்டர் இருக்கான், டயக்னோஸ் பண்ணவே தெரியாது, எதையோ டயக்னோஸ் பண்ணிவிட்டு வலது கண்ணு ஆப்ரேஷனுக்கு இடது கண்ணை பண்ணி விட்டுறான். எத்தனை இடத்துல நடக்குதா இல்லையா? கொடுக்குற டேப்லெட்ஸு மெடிசன்லாம் பார்த்தோம்னா சரி, அது பயங்கர சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கும். பார்த்துக்கங்க, எனக்கு கோவிட் ஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அன்னைக்கு தொடங்கினது அங்கே துபாய்க்கு போகும்போதே சொரிஞ்சிக்கிட்டே போனேன். இன்னைக்கு வர அந்த சொறி நிற்கலை. நான் சொன்னேன் அது அப்படி எல்லோரும் வேக்சின் நாங்கள் இப்போ தான் சொன்னான், அவனே ஒத்துக்கிட்டான் இதில் எல்லாம் அலர்ஜி இருக்குன்னு. இப்படி தான் இந்த அம்மா காசை செலவழித்து வைத்தியர்களால் கஷ்டப்பட்டாள். கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்தா, நான் இயேசுவிடத்தில் போவேன், அவன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகமாயுவேன். சொல்லலை, என்ன செஞ்சாலாம்? மனதிலே நினைத்தாள். அதாவது நான் ஹிந்து மார்க்கத்திலேருந்து வந்தவன். எங்கள் ஆற்றுலெல்லாம், எங்கள் வீட்டிலெல்லாம் 5 பொம்பளை பிள்ளைங்க, அம்மா ஒன்று, 6 பெண்கள், நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் ஆண். இந்த வீட்டுக்கு தூரம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தமிழில், சுத்த தமிழில் சொல்லுவாங்க, இது மாதிரி தீட்டுப்பட்டிருக்காம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? தீட்டுப்பட்டிருக்கா, வீட்டுக்கு தூரம் ஆயிட்டானா கொல்லப்புறத்தில் ஒரு குடிசையை போட்டு அங்கே தான் உட்காரணும் பெண்கள். 7 நாளைக்கு இங்கிட்ட பக்கம் வரக்கூடாது. அதே வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த பெண்ணுக்கு போய் சாப்பாடை காலில் வச்சு தட்டில் போட்டு காலில் தான் எடுத்துக்க தட்டி விட்டு வந்துடுவாங்க. அவங்க துளசி மாடத்துக்கு வரக்கூடாது, மணி பிளான்ட்ட வரக்கூடாது, குழந்தைங்களை தொடக்கூடாது, சீரடிச்சிருமா. தீட்டு ஏன் ஜென்ரேஷனும் கண்ணால் நான் பார்த்த விஷயம் இது. அப்படியானால் என்னோட ஜெனரேஷனில் அப்படி இருக்குமானால் 2000 வருஷத்துக்கு முன் ஒரு பெண் எப்படி இருப்பாள்? வேதம் சொல்லுது, அவள் எங்கே உட்காரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, தொட்டா தீட்டு, உட்கார்ந்தா தீட்டு. அந்த இது கழுக வேண்டியதை கழுகணும், இல்லாட்டி எரிக்க வேண்டியதை எரிச்சிருங்க உட்கார்ந்த இடத்த. அவளோடு சேருகிற ஆணும் தீட்டுப்பட்டவன். அந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு 24 மணி நேரம் தீட்டுங்க. உதிரப்போக்கு பெண்களுக்கான வழிபாடு நிற்க மாட்டேங்குது. அவள் உள்ளே வந்தால் அடிச்சு விடுவானு, பொம்பளைங்களே கல்லெடுத்து தெரிஞ்சிருவாங்க. அதனால தான் அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டா, நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமானு சொல்லி குனிஞ்சிக்கிட்டே கூட்டத்துக்குள்ளே வந்து இயேசுநாதரின் வஸ்திரத்தை தொங்கலை தொட்டா. எங்கே தொட்டாலாம்? ஏன் தொங்கல்னு போட்டிருக்கு? இங்கே தொட்டால் டக்குன்னு தெரிஞ்சிடும், இங்கே தொட்டால் தெரிஞ்சிடும். இங்கே இருந்து குருதா மாதிரி ஆண்டவருக்கு அங்கி போட்டிருக்கான், அந்த அங்கியில் கீழே தொட்டா தொங்கிட்டு இருக்கதா அவருக்கு தெரியாது. அவருக்கே தெரியாமல் யாருக்கு தெரியாமல் தொங்கலை தொடுவேன் அப்படின்னா, அந்த தொங்கலை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே இயேசு உடனே திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார் அவ்வளவுதான் கேட்டான். சீடருக்கு கேட்டாங்க, என்ன ஆண்டவர் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உண்மை சுற்றி நெருங்கியிருக்காங்க, 2 குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறாரு, இந்த பையனை தூக்கி மடியில் வச்சிருக்கிறாரு, எல்லாரும் உங்களை தொட்டுட்டு தானே இருக்கோம், இப்படி இருக்க என்னை தொட்டது யார் நீர் எப்படி கேட்கலாம்? அவர் சொன்னார், நிறைய பேர் தொடுறான், நிறைய பேர் இயேசு மரக்குள்ளே வர்றான், நிறைய பேர் இயேசு மரவாருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறான், நிறைய பேர் உனக்கு காலமிக்கு விடுறான், அப்படியே காலையும் மாறி விடுறான், என்ன உன்னைய தொடுறான், உட்கார்றான், பக்கத்தில் இருக்கான், இவனெல்லாம் உன்னைய தொட்டது உன் மேலே அன்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதரா கேனையா. என்னை தொட வேண்டிய பிரகாரம் தொட்ட ஒருத்தர் உண்டு, கைகளை தட்டி. ஆண்டவரை தொட வேண்டிய பிரகாரம். ஏனென்றால், ஏன் அப்படி சொல்றே? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே. கம்யூனிகேஷன் பாருங்க, தொடர்பு எல்லைக்கு வெளியல்ல, தற்சமயம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அல்ல, போதிய பண வசதி இல்லை, வேறொருவரோட இணைப்பில் இருக்கிறாரு இல்லை, இது மனமும் கம்யூனிகேட் பண்ணுது. தொட்டது அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவருக்கு புரிஞ்ச உடனே அவர் சரீரத்திலிருந்து இந்த பெண்ணுக்குள்ள வல்லமை பாஞ்சிருச்சு, கைகளை தட்டி. அந்த நேரமே ரத்தத்தின் ஊரல் நின்று போயிட்டு, கையை தட்டுங்களேன்.
இதாங்க அவரை தேட வேண்டிய பிரகாரம் தேடுறது.